இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் அமைந்துள்ள காணியொன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டிருந்த கட்டணம் ஒன்று உள்ளிட்ட சொத்துக்கள் கடந்த அரகல போராட்ட கால பகுதியில் அழிவடைந்த பின்னர் இழப்பீட்டு அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் விடுத்து குறித்த சொத்துக்களுக்காக 88,50,000 ரூபாய் இழப்பீடு பெற்றுக் கொண்டமையினூடாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்படும் குற்றத்தை இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு நவம்பர் 27 முதல் 2024 ஆண்டு மே 29 வரையான காலப்பகுதிக்குள் குறித்து குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு மேலதிகமாக கொழும்பு இழப்பீட்டு அலுவலகத்தின் பதில் பணிப்பாளராக கடமையாற்றிய சேபாலிகா சமன்குமாரி, கீர்த்தி குடகம ஆகியோர் தொடர்பிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக 10 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணைகளின் போது 30 சாட்சியாளர்கள் மற்றும் 38 வழக்கு பொருட்கள் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.